ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. டிசம்பர் பிறந்தாச்சு, கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுது. விதவிதமான கேக்கு, வகை வகையான குக்கீஸு, டிசைனாக பேஸ்ட்ரீஸு நிறைய பார்க்க போகிறோம் இந்த செஷனில். 10 நாளும் உங்களுக்கு கொண்டாட்டம் தான் வரப்போகுது. பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பேக்கரி கன்ஃபெக்ஷனரி அப்படின்னாலே பேசிக் விஷயங்கள்லாம் சிலது இருக்குது. சாக்லேட் கார்னிஷஸ்ஸு, சாக்லேட் ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்சு, கெனாச்சி, அதுக்கப்புறம் ட்ரிஃபில்லு, எப்படி மெல்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜ் என்னென்ன, டபுள் பாயிலிங் மெத்தட் என்ன, இது எல்லாமே நிறைய பேசிக் விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்களில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அது வந்துட்டு ஒயிட் ஸ்பாஞ்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் ஸ்பாஞ்சை பேஸை பயன்படுத்தி தான் ஒயிட் ஸ்பாஞ்சில் வர்ற அத்தனை பேஸ்ட்ரீஸும் பண்ண போகிறோம். அதே மாதிரி மோல்டடு கேக்ஸுக்கு மோல்டில் ஊற்றியும் பண்ணுவோம். பேஸு ஒன்று தான். மோல்டில் ஊற்றுனீங்கன்னா மோல்டடாக வரும். இப்போ ஹாட் மோல்டு வேணும்னா ஹாட் மோல்டில் ஊற்றுவோம். இல்லை ரெக்டாங்கிள் வேணும்னா ரெக்டாங்கிளில், ஸ்கொயரில் வேணும்னா ஸ்கொயரில், ரவுண்டு வேணும்னா ரவுண்டு, என்ன ஷேப்பில் வேணாலும் அந்த மிக்ஸை போட்டு டேப் பண்ணி அவனில் பண்ண வேண்டியதான். மற்ற ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். அதனால் பேசிக் ஸ்பாஞ்சு உங்களுக்கு சொல்லிட்டோன்னா நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலான்றதுக்காக பேசிக் ஸ்பாஞ்சு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? இந்த ஸ்பாஞ்சுக்கு வந்துட்டு ஒரு பேட்ச் நான் இந்த குவான்டிட்டி நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இதில் வந்து நான் வெரைட்டி ஆஃப் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஒரு பேட்சாக நான் போடுறேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வந்துட்டு ஒரு 400 கிராம்ஸு சுகர் யூஸ் பண்ண போகிறேன். எக்கு வந்துட்டு 12 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக் இம்ப்ரூவர் இருக்கும், கேக் ஜெல் சொல்லுவாங்க, கேக் இம்ப்ரூவர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு 40 கிராம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். வாட்டர் வந்துட்டு ஒரு 40 கிராம் வாட்டர். ஜென்ரலாகவே எல்லாமே நீங்கள் வெயிட்டு போட்டிங்கன்னா வெயிட்டு போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். வெயிங் ஸ்கேலில் வச்சு வெயிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி முதல் கொண்டு வெயிட்டு போட்டு நீங்கள் போடுங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுடைய ரெசிபி கார்டு வரும் இல்லையா, அந்த ரெசிபி கார்டில் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷுக்கும் என்னன்றது நான் ரெசிபி கார்டுலேயே உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். 400 கிராம் வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறோம். 6 கிராம் வந்துட்டு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். 100 ml வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரவுண்ட் ஆயில், இஞ்சிலி ஆயிலெலாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக இருக்கும் இல்லையா, சன்ஃப்ளவர் சீடில் வர ஆயில், அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 கிராம்ஸு வெண்ணிலா எசன்ஸு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்துட்டு ஒயிட் ஸ்பாஞ்சுக்கு தேவையான பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை பயன்படுத்தி ஸ்பாஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மிக்சிங்கை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்டெப்பாக மிக்சிங் கொடுப்போம். ஒன்று வந்துட்டு சுகரும் எக்கு யோக்கு ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்து வந்துட்டு க்ரீமி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாரு, பேக்கிங் பவுடர் எல்லாம் சீவ் பண்ணிவிட்டு இம்ப்ரூவர் போட்டு எசன்ஸ் போட்டு நம்ம அடிப்போம். ஸோ ஸ்டெப்பாக போகும். அது எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ், வாட்டர், கேக் இம்ப்ரூவர், எக்கு. இது நம்ம வந்துட்டு ஹை ஸ்பீடில் அடிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ளாரையும் பேக்கிங் பவுடரையும் சலிச்சு இதில் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எண்ணெய், எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பீடில் சும்மா ஒரு 30 செகண்ட்ஸு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பேட்டுலா வச்சு எலக்ட்ரானிக் பீட்டரை விட்டுட்டு ஸ்பேட்டுலா வச்சு கையால் கூட நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்பாஞ்சி பேஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்துட்டு மோல்டில் போட போகிறோம். எந்தெந்த மோல்டு வேணுமோ அந்தந்த மோல்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு யூஸ்வலாக பேசிக் கிரேஸ் பண்ணுவோம் இல்லையா ஆயில், அதே மாதிரி பண்ணிக்கலாம். எட்ஜஸ்ஸு அந்த மாதிரி கார்னரில் எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் ஃபுல்லாக இதே மாதிரி பட்டர் பேப்பர் கட் பண்ணி போட்டுக்கலாம். கேப் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் பட்டர் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
இப்போது இதுலேயும் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சு பேஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். $180°C ஒரு 30 minutes பேக்கிங் ஆகி ஸ்பாஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டிலே வந்துட்டு ஒயிட் ஸ்பாஞ்ச் அடிக்கிறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது நல்லா வரும். இதுதான் பேஸ். இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ராஸ்டிங் வந்துட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம செஷனில் நிறைய ஃப்ராஸ்டிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ராஸ்டிங்லாம் வரும். உள்ள ஸ்டஃபிங்கு, மேலே ஃப்ளேவர் மாறுறது எல்லாமே மாறி மாறி வரும். ஃப்ரெஷ் க்ரீம்னா ஃப்ரெஷ் க்ரீமு, பட்டர் க்ரீமு என்ன வேணுனாலும் நம்ம போட்டு ஐசிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் அடிப்படை விஷயன்றதுனால தான் உங்களுக்கு அதை ஈஸியாக சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு இதை சொன்னோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.